வெல்கம் டு கிரிக்கெட் 2.0 SSV. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவோட பிளேயிங் 11 அகேன்ஸ்ட் இங்கிலாந்து பற்றின ஒரு ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வளர முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இந்தியாவோட ஸ்குவாட் பார்த்தோம் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க காலில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ ஐபிஎல் பற்றி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க டாப் 2 குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் RCB இன்னைக்கு ஆட போகிற மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களை பொறுத்தவரைக்கும் ஜெயிச்சா அவங்களும் டாப் 2 கன்ஃபார்ம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அடுத்த கோச்சா பேட்டிங் கோச்சா நம்ம சுரேஷ் ரெய்னா ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு. ஸோ இந்தியா பக்கம் வருவோம். இந்தியா பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சரியான ஸ்குவாடோட தான் இந்தியா போகிறேன். ஸோ வித்தவுட் ரோக்கும் இந்த டீம் ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸான டீம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க டீமில், நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காங்க. ஸோ இந்தியாவோட பிளேயிங்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு செம்மையான பிளேயர் ஓப்பனிங் ஆகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம டீமோட ஸ்கோர் செம்மையாக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நம்பர் 2 ஜெய்ஸ்வால். ஸோ இவங்க 2 பேருமே ஆஸ்திரேலியாலே ஒரு மேட்ச் ஓப்பன் பண்ணதால இவங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்னு தான் இந்தியன் டீம் பார்க்கலாம். நம்பர் 3 சாய் சுதர்ஷன் பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு கவுண்டி கிரிக்கெட் டீமுக்கு ஆடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இங்கிலாண்டில். ஸோ அவருக்கு இங்கிலாந்து பிச்சர்ஸ் பற்றி அவ்வளோ நல்லா தெரியும். ஸோ இவர் தான் நம்பர் 3. நம்பர் 4 சுப்மன் கில். ஸோ அவரோட ஃபார்ம் அவ்வளோ டெஸ்ட்டில் நல்லா இல்லை. ஸோ அதுக்கு ஈஸியானவே நம்பர் 4 ஆனால் கொஞ்சம் ஸ்விங் அவ்வளோவா கட் ஆகிடும். ஈஸியாக ஆட முடியும் அவரால். நம்பர் 5 கருண் நாயர் வந்து அவரோட பேக் டு இந்தியன் டீம். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணுவார் நம்புவோம். நம்பர் 6 ரிஷப் பண்ட் இந்த சீரீஸ் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சீரீஸில் வைஸ் கேப்டனாக இருக்காரு. அண்ட் இங்கிலாண்டில் செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு. நம்பர் 7 நிதிஷ்குமார் ரெட்டி பொறுத்த வரைக்கும் மெயினான பிளேயராக இருக்க பாரு. ஏன்னா இங்கிலாண்டில் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா முன்னாடி ஹார்திக் பாண்டியா ஒரு சீரீஸில் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்பர் 8 ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் செம்மையான ஃபார்மில் இருக்கார் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவர் தான் மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்த ஸ்குவாட்லேயே. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பின் அவ்வளோ கிடையாது. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்னா ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் அவர் 3 மேட்ச் ஆடுவார். அந்த 3 மேட்ச்சுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் டீம் இந்தியாவுக்கு. நம்பர் 10 முகமது சிராஜ் ஆடுறதுக்கு காரணம் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது GTக்காக. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் இந்த இங்கிலாந்து பிச்சர்ஸில் இவர் ஒருத்தவர் இருப்பார். நம்பர் 11 ஹர்ஷ்தீப் சிங். லெஃப்ட் ஆர்மர் என்றைக்குமே ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார். ஸோ அதனால் இவங்க லெஃப்ட் ஆர்மருக்கு ஒரு ஈஸியாக போக வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா கருண் நாயருக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா, ஷர்துல் தாக்கர் தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக இருக்கும். இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இது போன்ற நிறைய வீடியோஸுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.